ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் ஒரு ரொட்டியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சம்பலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பல் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்குவோம். கூடவே அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரை கை தேங்காய் துருவல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும். அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் கலந்து நல்லா வரும். இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துப்போம். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும், சப்பாத்தி பதத்தை விட. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க வேணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை இந்த ஈரத்துணியை வச்சு இந்த மாவை நல்லா மூடி வச்சிடணும். இந்த மாவு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சம்பலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய் எடுத்துக்கிறோம். அது கூடவே ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட 3 சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸை இதில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதையும் நம்ம 1-2 வெங்காயத்தை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸில் வச்சு ஒரே ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இருக்கணும். நம்மளுடைய சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்குது. இந்த மாவை நம்ம எடுத்து ரொட்டி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மாவு நமக்கு தேவையான அளவு எடுத்து அதை நம்ம மெலிசாக தட்டிக்கலாம். உங்களுக்கு கனமாக வேணும் அப்படின்னா கனமாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மெலிசாவே தட்டுறேன். வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மெலிசாக தட்டியாச்சு. இதை சூடான ஒரு தோசைக்கல்லில் போட்டுருவோம். ஒரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ரொட்டியை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பரான ரொட்டி சம்பல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.